Hello everyone, Build with Innovation நான் தயாஸ்ரீ பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ப்ரோமோ பாப்அப்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது ப்ரோமோ பாப்அப் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு யூசர் வந்து உங்கள் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க எந்த ஒரு ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பேஜ் ஒன்று அப்பியர் ஆகும். அதாவது ஒரு பேனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரி இல்லை பிராண்டுக்கு அதை லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்க்கு அவங்க டைரெக்டாக அதை கிளிக் பண்ணோடனே அதுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ப்ரோமோ பாப்அப்புன்றது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் மெனுவில் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பாப்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த ஆக்டிவ்ன்ற பட்டன் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடணும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்ட உடனே என்ன பண்ணணுன்னா ஒரு பேனர் இமேஜ், அந்த பேனர் இமேஜோட சைஸு இது 500x500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சைஸில் ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் ஆஃபர்னு கொடுத்துருக்கு. தேவைன்னா இதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேறு ஒரு இமேஜ் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை இதில் எது கூடனா நம்ம லிங்க் பண்ணலாம். இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. நான் ப்ராடக்ட் கேட்டகரி, பிராண்டு, சர்ச், சர்வீஸ், ரெஃபர் அண்ட் ஏர்ன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூடயோ இல்லை எதுக்கு நம்ம மோஸ்ட்டாக ஆஃபர் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இதை இந்த இமேஜ் கிளிக் பண்ணோடனே அதுக்கு போகிற மாதிரி லிங்க் பண்ணலாம். நான் இதை ஒரு கேட்டகரியோட லிங்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இத்தனை கேட்டகரி நம்மளோட வெப்சைட்டில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சது இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுட், கர்டைன்ஸ், வால் டெக்கார் ஐட்டம், ஹவுஸ் பிளான் செட்டு, ஷோ பீஸு, டெஸ்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு கேட்டகரி இதோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதில் இந்த ஷோ பீஸுன்ற கேட்டகரிக்கு நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இது இந்த கேட்டகரியோடு லிங்க் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம இந்த ப்ரோமோ பாப்அப் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு ரொம்ப ஆஃபர் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப டிமாண்டில் இருக்குது, நிறைய பேர் அது கேட்குறாங்க அப்படின்னா இப்போ அதை நம்ம இந்த கேட்டகரியோட ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கஸ்டமர்ஸ் எடுத்த உடனே அவங்களுக்கு அந்த ப்ரோமோ தான் காட்டும். அந்த பாப்அப் காட்டினோடனே அவங்களுக்கு அதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ காட்டும். அதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டு ரொம்ப ஆஃபர் கொடுத்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப விற்கணும், சீக்கிரம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இது நீங்கள் இந்த பாப்அப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் மூவ் ஆகும். ஸோ உங்களோட பிஸ்னஸுன்றது க்ரோ ஆகும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, பட் அது அப்லோட் ஆச்சா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே அவங்களுக்கு ப்ராடக்ட் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா அது இது மாதிரி எதோ கேட்டகரியோட லிங்க் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக காட்டும். ஸோ அவங்க இந்த ப்ரோமோ பாப்அப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. ப்ரோமோ பாப்அப் டேட்டா ஹாஸ் பீன் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க ப்ரோமோன்றது. நமக்கு தேவைன்னா இந்த இமேஜை டெலீட் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் இதை ஆக்டிவில் வச்சுருந்தீங்கன்னா ப்ரோமோ பாப்அப்புன்றது காட்டும். இவ்வளோ தாங்க ப்ரோமோ பாப்அப் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.